உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வெளியில போன அக்கா இன்னும் வரலையா? இன்னும் வரல சித்தி. அந்த டிரைவர் அக்காவோட தானே போயிருக்கான். ஆமா சித்தி. அவங்க 2 பேரும் இல்லாதது இப்ப நல்லதுதான். ஏன் சித்தி அப்படி சொல்றீங்க? நான் சில விஷயங்களை உங்ககிட்ட எல்லாம் பேசணும். அக்கா இருந்தா சரி வராது. சின்னத்த என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணு புரியலையே. மண்டபத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த டிரைவர் தான் காரணம். அவனை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா அக்கா ஒத்துக்காம அவனுக்கு ஒரு சான்ஸ் தரணும் அது இதுன்னு சொல்லி வீட்டுல தங்க வச்சுட்டாங்க. அக்கா அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நம்ம ரேவதி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அவன் இங்கே இருந்தா ரேவதி கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திடுவான். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு சித்தி. ஆனா அவனை வெளியில துரத்த முடியலையே. அம்மாவே அதுக்கு தடையா இருக்காங்களே. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? ஏதாவது முயற்சி பண்ண வேணாமா? அதுக்கு என்ன செய்யலாங்கிறீங்க? அவனோட நாம யாரும் பேசக்கூடாது. அவன் கூப்பிட்டாலோ வழிய வந்து பேசினாலோ நாம கண்டுக்கவே கூடாது. இதெல்லாம் செஞ்சா அவன் போயிடுவானா சித்தி? ஒரு முயற்சி தானே, பண்ணி பாப்போம். இது ஒர்க் அவுட் ஆகலனா வேற ஐடியா பண்ணி அவனை துரத்தி பாப்போம். அவன் கல்பரேட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வீட்டுல வச்சிருக்கிறது நல்லது இல்ல. எப்படியாவது துரத்தினாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். சித்தி, நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம தப்பு தப்பா பேசாதீங்க. அந்த டிரைவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை விட நான் அவரோட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவரு மோசமான ஆள் இல்ல. ஏய், நான் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னைய குத்த சொல்லிட்டு இருக்க? நீங்க சரியா பேசினா நான் ஏன் குத்த சொல்ல போறேன்? உங்களுக்கு எனக்கு நல்லது செய்யணுங்கிறத விட அந்த டிரைவரை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கு. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இவ உன் சித்தி, உனக்கு இவ கெடுதல் நினைப்பாளா? சொல்லு. இல்லப்பா, அம்மா தான் அந்த டிரைவருக்கு டைம் கொடுத்திருக்காங்கல்ல. அவரும் அவரு மேல தப்பு இல்லங்கறத நிரூபிக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல. அப்புறம் எதுக்காக அவரை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க? அப்படி அவரை நிரூபிக்கலனா அவரே வீட்டை விட்டு போயிட போறாரு. நாம துரத்த வேண்டிய அவசியம் இல்லப்பா. அவன் இருந்தா உன் கல்யாணம் நடக்காது. அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. சித்தி, நீங்க தப்பு தப்பா பேசி எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்க. அது ஏன் கிட்ட நடக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஏ ரேவதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சித்தி உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அதையே நெகட்டிவா எடுத்துக்கிற? அவங்க சரியா இருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பேச போறேன்? அவரை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற எண்ணத்தை எல்லாரும் கை விட்டுட்டு அவங்கவங்க வேலையை பாருங்க. அம்மா கொடுத்திருக்கிற டைம் வரைக்கும் பொறுத்திருந்து பாப்போம். என்ன சித்தி இவ இப்படி சொல்லிட்டு போறா? அவ கடக்கறா விடு. அவ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ. அதனாலதான் அந்த டிரைவரை பத்தி முழுசா தெரியாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அந்த டிரைவர் இந்த வீட்ல இருக்க கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க அத்தை, இனிமே யாரும் அவங்க கிட்ட பேசக்கூடாது. அவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. அவன் இந்த வீட்டை விட்டு துரத்துறதா நம்மளோட ஒரே இலக்கு. அத்தை, நீங்க இந்த திட்டத்துல எப்படியாவது வெற்றி பெறணும். அதுக்கு இந்த மயில் வாகன துரத்துன எப்பவும் இருக்கும். சாமுண்டீஸ்வரி அம்மா கொடுத்த தயவால நம்ம பொம்பளைங்களா சேர்ந்து இந்த கோயில கட்டுறோம். நாளைக்கு கும்பாபிஷேகம். அதுக்குள்ள எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சாகணும். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சாமுண்டீஸ்வரி அம்மா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அவங்கதான் முன்ன நின்று இந்த கோயிலையே கட்டுறாங்க. எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதானே இல்லாம அவங்க தைரியம் யாருக்கும் வராது. சிவனாண்டி அண்ணன் வராரு. வாங்க அண்ணே, என்ன இந்த பக்கம்? இல்ல, பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து கோயில் கட்டுறீங்களா? அதான் எப்படி கட்டுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். சாமுண்டீஸ்வரி அம்மா வராங்க. வணக்கம்மா. 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 வணக்கம். வாங்கம்மா. அம்மா கோயில பாருங்கம்மா. பரவாயில்லையே, கோயில் ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம், எங்களால தான் எல்லாம் நடக்குது.
பெண்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆம்பளைங்க நம்மள மட்டம் தட்டியே வச்சிருக்காங்க. ஆனா இப்போ நாம பெண்களா சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்கோம். பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பலருக்கு எரிச்சலா இருக்கும், பரவாயில்ல, நல்லா வயிறு எரியட்டும். அம்மா, நீங்க கொடுத்த ஊக்கம், தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் தான் இந்த கோயில் உருவாக காரணமா இருந்துச்சு. நீங்க இல்லைன்னா இந்த கோயிலை கட்டியிருக்க முடியாதுமா. இந்த சமூகம் பெண்களை கருவறைக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லுது. அதே சமூகத்துக்கு எதிரா பெண்களே ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி தினமும் சாமிக்கு பூஜை பண்ணணும். அதுதான் ஏன் ஆசை. உங்களோட இந்த ஆசை இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேற போதுமா? இந்த கோயில்ல பூஜை முதற்கொண்டு எல்லாமே பெண்கள் தாம்மா செய்ய போறோம். இந்த கோயிலோட முடிஞ்சிடக்கூடாது. இன்னும் நிறைய கோயில்ல இப்படி நடக்கணும். அப்பதான் பெண்களை ஆண்கள் மதிப்பாங்க, கௌரவமா நடத்துவாங்க. என்ன இந்த பொம்பளை ஓவரா பேசுறா? அடக்கி வைக்கணுமே. என் 2வது பொண்ணோட கல்யாணம் சீக்கிரமாவே நடக்க போகுது. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கும்பாபிஷேகத்தோட மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. உங்க நல்ல மனசுக்கு உங்க பொண்ணு கல்யாணம் சீரும் சிறப்புமா நல்லபடியா நடக்கும். அவ பொண்ணு கல்யாணம் சீரும் சிறப்புமா நடக்க போதா? மாப்பிள்ளை எவ்வளவு கேவலமானவன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. கல்யாண மண்டபத்துல வச்சு அவ மான மரியாதை எப்படி வாங்க போறான்னு பாருங்க. இந்த கும்பாபிஷேகத்தை ஆம்பளைங்களோட துணை இல்லாம நடத்தணும். அதுதான் என்னோட லட்சியம், கனவு எல்லாமே. ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன புரியாம பேசுறோம்? இந்த கோவிலை கட்டுறதுக்கு மட்டும் ஆம்பளைங்க உதவி வேணும், கும்பாபிஷேகத்தை மட்டும் பொம்பளைங்களா நடத்துவீங்களா? ஏன் நடத்தக்கூடாது? கும்பாபிஷேகம் நடத்துறது என்ன சாதாரண காரியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? லேடிஸா நடத்துறேன்னு அதுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அப்புறம் சாமி குத்தமாயிடும். அப்புறம் அது ஊருக்கே மொத்தமா கேடா போய் முடிஞ்சிடும். இதையெல்லாம் புரிஞ்சுக்காம ஆம்பளைய மட்டம் தட்டுற மாதிரி இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒத்து ஊதுறீங்க. சிவனாண்டி, நீ சொல்ற மாதிரி ஆம்பளைங்களை மட்டம் தட்டுறது என் நோக்கம் இல்ல. பெண்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு காட்டுறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலையே கட்டுறோம். சும்மா ஏதாவது கலகம் மூட்டணும்னே வாய்க்கு வந்தபடி பேசாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.